வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் காயர் பிளான்ட்டு, காயர் பித்து, காயர் ஃபைபர் A to Z. நீங்கள் தேங்காய் வந்துச்சுன்னா அந்த தேங்காய்லேருந்து எதுவுமே ஒன்று வேஸ்ட்டு கிடையாது, அத்தனையுமே ப்ராடக்டாக மாற்றிடுறாங்க. இது எங்கேயுமே இல்லை, நம்ம பொள்ளாச்சியில் முடக்குப்பட்டிங்கிற ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ இவர் வந்துட்டு நம்மளோட 7.5 HP கோகோனட் டிஎஸ்கர் வாங்கியிருக்காரு. ஒரு மணி நேரத்திற்கு 2000 காய் உரிக்கக்கூடிய இயந்திரம், ஒரு பிரம்மாண்டமான இயந்திரம். இந்த இயந்திரத்தை வச்சு அவர் எந்த அளவுக்கு ஒரு லாபம் ஈட்டுறாரு, எந்த அளவுக்கு அவர் செலவு கம்மி பண்ணுது, இந்த ஆட்கள் பற்றாக்குறை எப்படி சமாளித்து இன்றைக்கி ஜெயிச்சிருக்காருங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து கடந்த 30 வருஷமாக அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட A to Z, ஒரு சாஃப் கட்டர்லேருந்து மாட்டுப்பண்ணைக்கு தேவையான மிஷின்லேருந்து விதைக்கிற கருவியிலேருந்து ட்ரோன் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இல்லை இந்த கோகோனட் ப்ராசஸிங் மிஷினரி நம்ம பண்ணுறோம். அதில் வந்துட்டு கோகோனட் டிஎஸ்கரில் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு தேங்காய் மட்டை உரிக்கும் இயந்திரம் பண்ணது நம்ம தான். கடந்த 12 வருஷமாக இந்தியாவில் நடந்த அத்தனை அக்ரி ட்ரேட் ஃபேர்ஸ்லேயும் நம்ம மிஷினை லைவ் டெமோக்கு வச்சுருக்கோம். இன்றைக்கி சில காப்பி கேட் நிறுவனங்கள் முளைச்சிட்டு அவங்க தான் கோகோனட் டிஎஸ்கர் பண்ண மாதிரி காமிக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க பண்ண எந்த ஒரு மிஷினுமே எந்த ஒரு மில்லுலையும் சரி, எந்த ஒரு நிறுவனத்துலையும் சரி சக்ஸஸ் ஆனதே கிடையாது. நிறையா பேர் எங்ககிட்ட கேட்குற கேள்வி வந்து தேங்காய் மட்டையை உடிச்சது அந்த மட்டையை வந்து மட்டை மில் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த கேள்விக்கான விடையாகத்தான் நாங்கள் இன்றைக்கி இங்கே நின்றுட்டுருக்கோம். இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மட்டை மில்லு, காயர் பிளான்ட்டு. இதில் A to Z, ஒரு தேங்காய் உடிச்சாங்கன்னா தேங்காய் மட்டையிலேருந்து ஃபைபர் பித்து எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் பருப்பு சேல் பண்ணுறாங்க, ஓடு சேல் பண்ணுறாங்க. ஸோ தேங்காயில் வந்துட்டு ஒரு வேஸ்டேஜே கிடையாதுங்க. தேங்காய் வந்து உங்களுக்கு எல்லாமே, தேங்காயில் எல்லாமே காசு தான். அது எந்த அளவுக்கு நம்ம ஒரு அடிஷ்னலாக இல்லை பை ப்ராடக்டாக பண்ணுறோம், எந்த அளவுக்கு டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜியை கொண்டு வரோங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. நம்ம குறிப்பாக இந்த தேங்காய் மட்டை உரிக்கும் இந்த இடத்துல KCIயில் 3 மாடல் இருக்குது. 2 HP, 3 HP, 7.5 HP. 2 HPங்கிறது 500லேருந்து 700 காய் 1 ஹவருக்கு உரிக்கக்கூடியது, சிங்கிள் ஃபேஸில் இயங்கக்கூடியது. 3 HPங்கிறது 700 காய் உரிக்கக்கூடியது, 3 ஃபேஸில் இயங்கக்கூடியது. இது வந்து 7.5 HP 3 ஃபேஸ் எலக்ட்ரிக் மோட்டரு. ஒரு மணி நேரத்திற்கு 2000 காய் உரிக்கலாம். 2 பேர் எடுத்து போட்டால் போதும், 2000 காய் உரிக்கலாம். இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒர்க்கிங்கை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட கோகோனட் டிஎஸ்கர் 7.5 HP கோகோனட் டிஎஸ்கர் எவ்வளோ அழகாக காய் உடிக்கிறதுங்கிறத பார்த்தோம். 2 லேபர் இருந்தால் போதும், எடுத்து போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 2000 காய் உடிக்கலாம். இவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆல்மோஸ்ட் இங்கே நம்ம மிஷின் இன்ஸ்டால் பண்ணி 2 months ஆகுது.
இவங்க சொல்கிறது 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஒரு ஷிஃப்ட் கணக்கில் 12 வண்டியிலேருந்து 15 வண்டி வரைக்கும் காய் உரிக்கிறாங்க. ஸோ நம்ம மிஷினோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுக்கு காய் 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்கோம். குடுமியோடு வேணாலும் உடிச்சிக்கலாம், குடுமி இல்லாமல் உடிச்சிக்கலாம். இவங்க உடிக்கிறது எல்லாமே குடுமி இல்லாமல் உடிக்கிறாங்க. ஏன்னா பருப்பு உடைக்கிறதுக்கு கொடுக்குறான் போது. இது மட்டும் இல்லாமல் நான் முன்னரே சொன்ன மாதிரி நிறையா பேர் நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி வந்துட்டு மட்டை மில்லுக்கு பயன்படுத்தலாமான்னு கேட்குறாங்க. அதனால தான் பாருங்கள், இந்த மட்டை மில்லு தான் நம்ம புல் அட்டாச்மெண்ட்டை வச்சு டேரெக்டாக பீட்டரில் போட போகிறாங்க. அதையும் நம்ம லைவாக பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மட்டை மில்லு. A to Z நீங்கள் மட்டையை போட்டிங்கன்னா உங்களுக்கு காயர் பித்தாகட்டும், காயர் ஃபைபர் ஆகட்டும், உங்களுக்கு தேங்காயில் ஒரு வேஸ்டேஜுமே இல்லாமல் அது அத்தனையுமே பை ப்ராடக்டாக பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பிரம்மாண்டமான செட்டப்பு. ஸோ இந்தியாவில் உள்ள லீடிங் ஹேர் ஆயில் நிறுவனம், ஹேர் ஆயில் கம்பெனிஸ் ஆகட்டும், கோகோனட் ப்ராசஸிங் கம்பெனிஸ் ஆகட்டும், அவங்க அத்தனை கம்பெனிஸுமே பயன்படுத்துறது நம்மளோட கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட கோகோனட் டிஎஸ்கர் மட்டும்தான். இன்றைக்குள்ள காப்பி கேட் நிறுவனங்கள் வந்துட்டு எந்த ஒரு நிறுவனத்துலேயோ, எந்த ஒரு கோகோனட் ப்ராசஸிங் பெரிய யூனிட்லேயோ இல்லை பெரிய ஃபேக்ட்ரிஸ்க்கோ மிஷினே அவங்க சப்ளை பண்ணது கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்றைக்கி தென்னை விவசாயிகளும் சரி, காயர் இண்டஸ்ட்ரீஸும் சரி, கோகோனட் ப்ராசஸிங் மிஷின்ஸும் சரி, ரொம்ப அவங்க கஷ்டப்படுற ஒரே விஷயம் வந்து ஆட்கள் பற்றாக்குறை. அப்படி ஆட்கள் கிடைத்தாலும் அவங்களுக்கான கூலி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவில் 90 பைசா வரைக்கும் ஒரு தேங்காய்க்கு வாங்குறதா சொல்கிறாங்க. இதுவே நம்ம மிஷினில் நீங்கள் உரிக்கிறப்ப ஒரு லேபர் செலவு, கரண்ட்டு செலவு எல்லாம் சேர்த்துனாலும் ஒரு 15 பைசாலேருந்து 20 பைசா, மேக்ஸிமம் 20 பைசானே வச்சாலும் ஒரு காய்க்கு வந்து 70 பைசா மிச்சமாகுதுங்க. ஒரு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மில் எடுத்துக்கோங்களேன், ஒரு நாளைக்கு 12லேருந்து 15 வண்டி காய் உடிக்கிறாங்க. இப்போ 12,000 இன்ட்டு 70 பைசா போட்டிங்கனாலே ஒரு நாளைக்கு 8,400 ரூபாலேருந்து நீங்கள் 10,000 ரூபா வரைக்கும் நம்ம மிஷின் யூஸ் பண்ணுறனால நீங்கள் மிச்சப்படுத்த முடியும். நீங்கள் மிஷினுக்கு போட்ட முதலீடை ஒரு 3 மாதத்தில் உங்களால் எடுக்க முடியும். அது என்ன மிஷினாக இருந்தாலும் சரி, 2 HP இருந்தாலும் சரி, 3 HP இருந்தாலும் சரி, 7.5 HP இருந்தாலும் சரி, ஒரு மிஷினுக்கு நீங்கள் போடுற முதலீடு வந்து உங்களுக்கு 3 மாதத்தில் உங்களுக்கு திரும்பி வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு தென்னை விவசாயியாவோ, இல்லை ஒரு காயர் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க, இல்லை கோகோனட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க, இல்லை தென்னை சார்ந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும், நீங்கள் இந்த தேங்காய் உரிக்கும் இயந்திரம் வேணும்னாலும் நீங்கள் ஒரிஜினலான தரமான கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்திலேருந்து மிஷின் மட்டும் வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸ் வரும். ஏன்னா இந்த மிஷின் வந்துட்டு நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் டெஸ்ட் ரிப்போர்ட் வச்சுருக்கோம். எங்களோட 2 HPக்கும் சரி, 3 HPக்கும் சரி, 7.5 HPக்கும் சரி, 3 மாடலுக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் நெட்டில் அடித்து பார்க்குற காப்பி கேட் நிறுவனங்கள் யார்கிட்ட வேணால் நீங்கள் கேளுங்க. 3 மாடலுக்கு நீங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் வச்சுருக்கீங்க, டெஸ்ட் ரிப்போர்ட்டை காமிக்க சொல்லுங்கள், நான் காமிக்கிறேன். கூப்பிடுங்க, நீங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் கேள்வி, நான் உங்களுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் காமிக்கிறோம். எங்களோட குவாலிட்டிக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் அதுதான். அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்குறப்ப எங்களோட மிஷின் தான் இன்றைக்கி ஃபீல்டிலே பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் அது மார்க்கெட்லையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இருக்க லீடிங் இண்டஸ்ட்ரீஸில் கேட்டிங்கனாலும் தெரியும். இது எதுவுமே இல்லாமல் இந்த மிஷினுக்கு நம்ம பேட்டன்ஸ்க்கும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மிஷின் வாங்கினா ஒரு நல்ல நிறுவனத்தில் வாங்குங்க. ஏன்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு புது டெக்னாலஜி. இனி வந்து ஒரு அத்தியாவசியமான தேவை. இன்றைக்கி இருக்க ஒவ்வொரு தென்னை விவசாயிக்கும் இது அத்தியாவசியமான தேவை. ஸோ இது ஏதோ ஒரு காப்பி கேட் நிறுவனத்தில் வாங்கி நீங்கள் ஏமாந்துட வேண்டாம். வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம். நன்றி, வணக்கம்.